பிள்ளைகள் இல்லாமல் இருந்த தசரதன் பிறகு அவனுக்கு யாகம் செய்து குழந்தைகள் பிறக்கிறார்கள். கோசலைக்கு ஒரு பிள்ளை, கைகேயிக்கு ஒரு பிள்ளை, சுமித்திரைக்கு 2 பிள்ளைகள், 4 பிள்ளைகள். பிள்ளையே இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தவன் தசரதன். ஐயா சொன்னார்களே, என்னதான் இருந்தாலும் பிள்ளை இல்லாத ஒரு வாழ்வு வாழ்வா? வாழ்க்கையினுடைய தொடர்பு அருந்து போகுமே என்று கவலைப்பட்டவன். அது மட்டுமல்ல, பரம்பரையாக தாங்கள் காத்து வந்த இந்த அயோத்தி மண்ணை யார் காப்பாற்றுவார்கள் என்று கவலையோடு இருந்தவன் தசரதன். 60,000 ஆண்டுகள் மாண்டுற உருவகை ஒடுக்கி உலகை ஓம்பினேன், பிரிதொரு குறையிலை என்பின் வையகம் மறுவூரும் என்பதோர் மயக்கம் உண்டரோ என்று வசிட்டரிடம் போய் சொல்லுகிறான். எனக்கு பிள்ளை இல்லை என்று ஒரு கவலை. அந்த கவலைக்கு காரணம், எனக்கு பின் நான் செய்து வந்த அறத்தை செய்வதற்கு ஒரு பிள்ளை இல்லாமல் போய்விடப் போகிறானே என்பதுதான் என் கவலை என்கிறான். உயர்ந்த தந்தைக்கான அடையாளம் இது. பிள்ளை இல்லை என்கின்ற கவலை பல பேருக்கு பலவிதமாக வரும். சில பேர் பிள்ளை இல்லை என்றால் என்ன நினைப்பார்கள் என்றால், நான் உழைத்த சொத்தெல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள ஒரு பிள்ளை இல்லையே, கொடுத்து விட்டு போக ஒரு பிள்ளை இல்லையே என்று நினைப்பார்கள். அதற்காக விரதங்கள் இருப்பார்கள். அப்படி விரதம் இருந்து பிறக்கிற பிள்ளை அப்பன் இருக்கிற பொழுதே சொத்து முழுவதையும் வித்து முடித்து விடுவான். இது ஒரு சாதி பிள்ளை. இப்படி வகை வகையாக பிள்ளை வேண்டுகிற தந்தையர்கள் இருக்கிறார்கள். சுருக்கம் கருதி சொல்கிறேன். அதிலே தான் பரம்பரையாக செய்த அறங்களை செய்ய ஒரு பிள்ளை வேண்டுமே என்று வேண்டுகிற தந்தை ஒரு உயர்ந்த தந்தை. இந்த கோயிலிலே 5ஆம் திருவிழா எனக்கு, அந்த கோயிலிலே திருவம்பாவை பூசை எனக்கு, அந்த அந்த வயோதிபர் இல்லத்திலே ஒரு நாள் நான் சாப்பாடு போடுகிறேன். இவையெல்லாம் எனக்கு பிறகு யாரும் செய்ய வேண்டுமே என்று நினைக்கிற தந்தை தான் தந்தையர்களுக்குள்ளே உயர்ந்த தந்தை. தசரதனும் அப்படி நினைக்கிறான். இதுவரை இந்த நாட்டை காப்பாற்றி விட்டேனே, எனக்கு பிறகு இந்த நாடு வாடிவிடுமோ என்று நினைக்கிறேன் என்று சொன்ன உடனேதான் வசிட்டர் ஞானதிஷ்டியிலே பார்த்து யாகம் செய்ய சொல்லுகிறார். கலைக்கோட்டு முனிவரை அழைத்து வந்து யாகம் நடக்கிறது. அந்த யாகத்திலே 4 குழந்தை பாயாசத்தை அந்த மந்த பூதம் கொடுக்கிறது, அதை பகிர்ந்து கொடுக்கிறான். 4 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். தசரதனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி. கம்பன் பாடுகிறான், அவனுடைய கஜானாவை திறந்து விட்டு விட்டானாம் கம்பன். யாரும் விருப்பமானதை வந்து எடுத்துக்கொண்டு போங்கள். இதெல்லாம் சரியா? ஒரு அரசனுடைய கஜானாவை திறந்து விட்டால் அந்த பொருள் முழுவதையும் மக்கள் அள்ளி கொண்டு போய்விட்டால் நாடு எப்படி நடக்கும் என்று கேள்வி பெறும். அதுக்கு என்ன பதில் என்று கேட்டால், தசரதனை விட தசரதனுக்கு பிள்ளை பிறக்க வேண்டுமே என்று அந்த நாட்டு மக்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதனாலே கஜானாவை திறந்தால் ஒருத்தனும் அதுக்குள்ள போக இல்லை, தசரதன் பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று வெளியிலே நின்றிருப்பான் என்றுதான் அதை சொல்லி முடிக்கிறார்கள். இப்போ பிள்ளை பிறந்து விட்டது. பிள்ளைகளுக்கு 12 நாள் முடிகிறது. பிள்ளைகளுக்கு பெயர் சூட்ட வேண்டும். பெயர் சூட்டுவதற்கு வசிட்ட முனிவரை அழைத்து கொண்டு வருகிறார் தசரதன். எப்பொழுதும் அந்த காலத்திலே உயர்ந்தவர்களை வைத்துத்தான் பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுவார்கள். இப்பொழுது அந்த வழக்கம் எல்லாம் மாறிவிட்டது. பிள்ளைகளுக்கு என்னென்னவோ பெயர்கள் வைக்கிறார்கள். பிள்ளையின் பெயரை சொன்னால் நாய் வருகிறது, நாயின் பெயரை சொன்னால் பிள்ளை வருகிறான். இது சூழ்நிலை. இப்போ வசிட்ட மாமுனிவர் ஞானதிஷ்டி உள்ளவர், ஆகவே அவரை கொண்டு பிள்ளைகளுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று கூட்டிக் கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு பெயர் வையுங்கள் என்கிறார். வசிட்டர் முதலிலே கோசலை இருந்த அந்த 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 கட்டிலுக்கு பக்கத்திலே வருகிறார். அதுக்கு பக்கத்திலே தொட்டில். அந்த தொட்டிலை எட்டி பார்க்கிறார். தொட்டிலை எட்டி பார்த்தால் கண்ணங்கரேர் என்று ஒரு பிள்ளை, கருமை நிறமான முகில் போல மின்னுகிற ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை அந்த தொட்டிலுக்குள்ளே இருந்து அப்படியே வசிட்டரை நோக்கி கையை நீட்டுகிறான். குழந்தை. வசிட்டருக்கு மெய்யெல்லாம் சிலிர்த்து போய்விட்டது. ஏனென்றால் அவருக்கு தெரியும் வந்திருக்கிறது யார் என்று. அவர் ஞானதிஷ்டினாலே முதலே கண்டவர். திருமால் தான் வந்திருக்கிறான் பிள்ளையாக என்று முனிவருக்கு தெரியும். இந்த திருமாலை நோக்கி இதுநாள் வரைக்கும் நான் கை நீட்டி கிடந்தேனே, இப்பொழுது நான் வந்து எட்டி பார்க்க இந்த திருமால் என்னை நோக்கி கை நீட்டுகிறானே என்று நினைத்த உடனே வசிட்டர் அப்படியே மெய் சிலிர்த்து போனார். இதுக்கு என்ன பெயர் வைப்பது என்று நினைக்கிறார். பெயர் வைக்க தொடங்குவதாக கம்பன் பாடுகிறான். கராமலையத் தளர் கைக்கரியற்றே
அரா அணையில் துயில்வோ என அண்ணாள் விராவி அளித்தருள் மெய்ப்பொருளுக்கே ராமன் என பெயர் ஈந்தனன் அன்றே. அந்த பிள்ளைக்கு ராமன் என்று பெயர் வைத்தான். எப்படி வைத்தானாம், ஒரு காலத்திலே ஒரு யானை போய் குளத்திலே ராமன் கோயிலுக்கு பூ பிடுங்கி வைக்க வேண்டும் என்று காலை வைத்தது. ஒரு முதலை கவ்விக்கொண்டது. உடனே அந்த முதலை பெருமாளை நோக்கி ஓலமிட்டது. ஓலமிட்ட உடனே கரடாழ்வாரிலே பறந்து வந்த திருமால் சக்கராயத்தை விட்டு முதலையை கொன்று அந்த யானையை காப்பாற்றின வரலாறு நினைப்பு வந்தவுடனே, அப்படிப்பட்ட பெருமாளுக்கு நான் என்ன பெயர் வைப்பேன் என்று நினைத்த வசிட்டமா முனிவர் பெயர் வைக்கிறார், ராமன் என பெயர் ஈந்தனன் அன்றே. கம்பன் தமிழிலே பிழைவிட்ட இடம் இந்த இடம். கம்பன் விழாவிலே வந்து கம்பனிலே பிழை சொல்லுகிற துணிவு உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்பீர்கள். கம்பன் பிழைவிட்ட இடம். என்ன பிழை என்று சொல்லுகிறேன், நீங்களே சொல்லுங்கள். ஒருவர் இன்னொருவருக்கு ஒன்றை கொடுக்கிற பொழுது அதை 3 சொல்லாலே தமிழிலே சொல்லலாம். ஒன்று தருதல், அடுத்தது கொடுத்தல், அடுத்தது ஈதல். 3 சொல் இருக்கின்றன. தருதல் நாங்கள் நினைக்கிறோம் 3 சொல்லும் ஒரே சொல் தான் என்று நினைக்கிறோம். நான் அவனுக்கு தந்தேன், நான் அவனுக்கு கொடுத்தேன், நான் அவனுக்கு ஈந்தேன். இல்லை, 3 சொற்களுக்கும் வேறு வேறு அர்த்தங்கள் இருக்கின்றன. என்ன அர்த்தம் என்று கேட்டால், தருதல் என்பது என்னவென்றால், என்னை விட உயர்ந்த ஒருவருக்கு நான் ஏதாவது ஒன்றை கொடுப்பதானால் அதற்கு தருதல் என்று பெயர். புறப்படுங்க ஐயா. என்னை விட உயர்ந்த ஒருவருக்கு நான் கொடுப்பதானால் அதற்கு தருதல் என்று பெயர். சமமான ஒருவருக்கு சமம் கொடுப்பதானால் அது கொடுத்தல் என்று பெயர். என்னை விட தாழ்ந்தவருக்கு கொடுப்பதானால் ஈதல் என்று பெயர். இதுதான் தமிழிலே இருக்கிற 3 சொல். இப்ப கம்பன் என்ன பிழை விட்டான் என்றால், திருமாலுக்கு பெயர் வைக்கிறான் இவன். யாரு? வசிட்டர். அப்ப என்ன பெயர்? திருமால் பெரியவர், வசிட்டர் சின்னவர். அப்ப என்ன செய்யணும்? ராமன் என பெயர் தந்தனன் அன்றே என்று சொல்லி இருந்தால் தான் தமிழ் முறைப்படி அது சரி. இல்ல பரவாயில்ல, கொடுத்தல் என்று சொல்லி இருந்தா கூட மன்னிக்கலாம். ஈந்தனன் அன்றே என்று விட்டார். அப்படின்னா என்ன தெரியுமா, வசிட்டர் பெரியவர், பெருமாள் சின்ன ஆள் என்று வந்து விட்டது. வசிட்டர் பெரியவர் தான், ஆனால் பெருமாளை விடவா பெரியவர்? ஆகவே வசிட்டர் கொடுக்கிற பொழுது வசிட்டரை தாழ்த்தி பெருமாளை உயர்த்தி சொல்ல வேண்டிய சொல்லை போடாமல் பெருமாளை தாழ்த்தி வசிட்டரை உயர்த்துகிற சொல்லை போட்டு விட்டானே என்கிறதுனாலே தான் நான் சொல்லுகிறேன், கம்பனுக்கு தமிழ் தெரியவில்லை. கம்பனுக்கா தமிழ் தெரியாது? பின்னாலே வந்த வியாக்கியான கர்த்தர்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். கம்பன் போட்ட சொல் சரிதான். ஜெயராஜ் என்ன ஜெயராஜ், சும்மா மாமணி என்று பெயர் கொடுத்தா அவர் மாமணியா? அதில் ஒன்றுமே இல்லை. கம்பன் எப்பேற்பட்ட பெரியவன், கவி சக்கரவர்த்தி அல்லவா, அவன் பிழை விடுவானா? அவர்கள் அதுக்கு சொன்னார்கள். என்ன பொருள் சொல்லுகிறார்கள்? இந்த பெருமாள் இருக்கிறாரே, பெருமாளுக்கு பெயர் என்பது ஒன்றும் இல்லை. பெருமாளுக்கு பெயர் என்று ஒன்று உண்டா? நாங்கள் அவனை அடையாளப்படுத்துவதற்காக ஏதாவது ஒரு பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு பெயர் என்று ஒன்று இல்லை. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ என்று பாடுகிறார் திருவாசகத்திலே. கடவுளுக்கு பெயர் இல்லை. கடவுளுக்கு பெயர் இல்லாதபடியால் தான் அவனவன் ஆளுக்கு ஒரு பெயரை சொல்லி கடவுளை என் கடவுள் என் கடவுள் என்று சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறான். கடவுளுக்கு எந்த பெயரும் இல்லை. ஆகவே கடவுள் பெயர் இல்லாதவர். வசிட்டர் பெயர் பெற்ற முனிவர். வசிட்டர் பெயர் பெற்ற முனிவர். பெயர் இல்லாதவருக்கு பெயர் பெற்றவர் கொடுக்கிறார். ஆகவே ஈந்தான் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று நினைத்துத்தான் கம்பன் ஈந்தான் என்ற பெயரை போட்டான் என்று கம்பன் பாடினார். இப்ப இந்த பெயர் கூட முடிஞ்சதா, அடுத்த தொட்டிலுக்கு போனார். கைகேயி இருந்த தொட்டில். அங்கே ஒரு பிள்ளை, அது செக்கச்சவேல் என்ற பிள்ளை. இல்லை, அதுவும் கருத்த பிள்ளை தான். 2 பிள்ளைகள் தான் சிவப்பு, ஒருத்தர் கருப்பு. அந்த பிள்ளையை இங்கு சிரிக்கிறது பார்த்து, இந்த பிள்ளையை பார்த்த உடனே இந்த பிள்ளையினுடைய வரலாறு என்னாக போகிறது என்ற அந்த ஓட்டம் மனதுக்குள்ளே வந்து விட்டது வசிட்டருக்கு.
எப்பேற்பட்டவனாக இருக்க போகிறான், எத்தனை துன்பங்களை அனுபவிக்க போகிறான், அந்த துன்பங்களுக்குள்ளும் அறமீறாமல் இவன் வாழப்போகிறானே என்று நினைத்துவிட்டு அதற்கு ஏதாவது பெயர் வைக்க வேணும் என்று நினைக்கிறார். நினைத்துவிட்டு அந்த பெயர் வைக்க போகிறார். அதை கம்பன் பாடுகிறார். இந்த பாட்டு ரொம்ப முக்கியமானது என்றபடியால் தான் இந்த பாடலை சொல்லுகிறேன். கரதலம் உற்றொரு நெல்லி கடுப்ப, ரொம்ப கவனமாக கவனிச்சு கொள்ளுங்கள். கரதலம் உற்றொரு நெல்லி கடுப்ப விரத மறைப்பொருள் மெய்னறி கண்ட வரதன் உதித்திடு மற்றைய ஒளியை பரதன் என பெயர் பண்ணினன் அன்றே. பண்ணினன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமோ? திருப்பி திருப்பி சொன்னானாம், பரதன் 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 என்று சொன்னானாம். பரதன் என்றால் ஆளப்போகிறவன் என்று அர்த்தம். இவன் ஆளவே போகாத பிள்ளைக்கு இந்த பெயர் வைக்கிறனே என்று வசிட்டருக்கு கவலை. அதனாலே திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தார், இப்படியாவது இதை சொல்லுவோம் என்று. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லிவிடுகிறேன், விரிவாக சொல்ல நேரம் இல்லை, சுருங்க சொல்லுகிறேன். என்ன அர்த்தம் என்றால், இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் என்றால், உள்ளங்கை நெல்லிக்கனி போன்றவன் பரதன், இதுதான் அர்த்தம். கரதலம் உற்றொரு நெல்லி கடுப்ப வரதம் விரதம் அறப்பொருள் மெய்னறி கண்ட வரதன். உள்ளங்கை நெல்லிக்கனி போன்றவன் வரதன். அது என்ன உள்ளங்கை நெல்லிக்கனி? நாங்கள் வழக்கமாக ஊர்ல சொல்ற ஒரு தொடர் தான். அவர் உள்ளங்கை நெல்லிக்கனி போன்றவர். என்ன அர்த்தம் என்றால் வெட்ட வெளிச்சமானவர், ஒன்றையும் மறைக்காதவர் என்று அர்த்தம். அப்படித்தானே நாங்கள் சொல்லி வருகிறோம். இந்த உள்ளங்கை நெல்லிக்கனி என்றால், ஏன் உள்ளங்கையிலே ஒரு எலுமிச்சம்பழத்தை வைத்தா தெரியாதா? நெல்லிக்கனி மட்டும்தான் தெரியுமா? இன்னும் ஒரு அப்பளை வச்சா என்ன நல்லா தெரியுமே. அப்ப உள்ளங்கை அப்பள் என்று ஏன் சொல்லவில்லை? ஏன் எலுமிச்சம்பழம் என்று சொல்லவில்லை? ஏன் நெல்லிக்கனி என்று சொன்னார்கள் என்று கேட்டால், அதற்கு உரையாசிரியர்கள் உரை எழுதுகிறார்கள். நெல்லிக்கனிக்கு மற்ற கனிகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இருக்கிறது. அது என்ன சிறப்பு என்று கேட்டால், நெல்லிக்கனியை நெல்லிக்காயை எடுத்து நீங்க பார்த்தீர்களானால் அதற்கு புறக்கோடுகள் இருக்கும். நெல்லிக்காயிலே புறக்கோடுகள் இருக்கும். அதை உடைத்து பார்த்தீர்களானால் உள்ளே இருக்கிற விதையிலே புறக்கோடுகளுக்கு நேராக விதையிலேயும் கோடு இருக்கும். உள்ளும் புறமும் மாறுபடாமல் இருப்பதனாலே தான் உள்ளங்கை நெல்லிக்கனி என்று சொல்லுகிற மரபு வந்தது என்று எழுதினார்கள். இப்ப இந்த நெல்லிக்கனியை ஏன் பரதனுக்கு உவமானம் சொன்னார்கள் என்றால், அவனும் உள்ளும் புறமும் மாறுபடாமல் வாழப்போகிறவன் என்பதை சொல்வதற்காகத்தான் அவனுக்கு பரதன் என்று பெயருக்கு முன்னாலே இவன் நெல்லிக்கனியை ஒத்தவன் என்று சொல்லி கம்பர் அந்த பெயரை இடுகிறார். இப்ப இதை மட்டும் மனதில் வச்சுக்கொள்ளுங்கள். நான் இதை ஏன் சொன்னேன் என்பதை கடைசியிலே சொல்லுகிறேன். இனி ராமாயணத்துக்குள்ளே போகிறோம். ராமாயணத்துக்குள்ளே போனால் மிதிலைக்கு கூட்டிக் கொண்டு போய் விடுகிறான் ராமன் லட்சுமணர்களை விஸ்வாமித்திரர். அங்கே கூட்டிக் கொண்டு போய் ஜனகனுடைய அரண்மனையிலே வைத்து ராமனுடைய வரலாறு எல்லாம் சொல்லி அவனை அறிமுகம் செய்கிறார். அப்படி அறிமுகம் செய்கிற பொழுது அவனுடைய குலப்பெருமை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்த விஸ்வாமித்திரர் அதற்கு பிறகு தசரதன் ஆண்ட கதையை சொல்லி, அவனுக்கு புதல்வர்கள் இல்லாமல் போன கதையை சொல்லி, புதல்வர்கள் பிறந்த கதையை சொல்லுகிறார். அப்படி புதல்வர்கள் பிறந்த கதையை சொல்லுகிற பொழுது இந்த ராமனுக்கு பிறகு ஒரு பிள்ளை பிறந்தான். அவனுக்கு பரதன் என்று பெயர். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், தர்மங்கள் எல்லாம் எப்படி ஒரு குழிக்குள்ளே வெள்ளம் பாயுமோ அப்படி தர்மங்கள் எல்லாம் பாயக்கூடியவனாக வாழ்ந்தவன் பரதன் என்று சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிக்கிற பொழுது என்ன சொல்லுகிறார்? இந்த ராமனுக்கு நிகரானவன் பரதன். இதுதான் அவர் சொல்லுகிற அறிமுகம். பள்ளம் எனும் தகையானை பரதன் எனும் பெயரானை எண்ணறிய குணத்தாலும் எழிலாலும் இன்னென்ற வள்ளலையே அணையானை கேகையன்கோள் மகள் பயன்றாள். ராமனுக்கு சமமான ஒரு பிள்ளையை மண் பெற்றாள். இது முதலாவது இடம். சுருங்க போக வேண்டும் என்பதாலே நான் விரிக்காமல் போகிறேன். முதலாவது இடம் என்ன சொல்லுகிறார் கம்பர்? விஸ்வாமித்திரன் வாயினூடாக என்ன சொல்லுகிறார் என்றால், பரதன் ராமனுக்கு சமமானவன். இவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க நினைவு வச்சுக் கொள்ளுங்கள். இந்த சீன் மாறுகிறது. அடுத்த சீனுக்கு போகிறோம். அடுத்த சீன் எங்க என்று கேட்டால், ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று தசரதன் திடீர் என்று முடிவு செய்கிறான்.
போய் நிலை கண்ணாடிக்கு முன்னாலே ஒரு சாயந்திர பொழுதிலே போய் நிற்கிறான். காதோரமாக ஒரு நரைமயிர் வந்திருந்தது. இந்த ஐயா சொன்னார்களே நரையிலையாயிரும், அதுதான் ஒரே ஒரு நரைமயிர் தசரதனுக்கு வந்திருந்தது. அதை பார்த்த உடனே அவனுக்கு அதிர்ச்சி வந்தது. அதுவரைக்கும் நரைமயிர் இல்லை, டை பூசாமலே இல்லை. இந்த நரைமயிரை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு அதிர்ச்சி வந்தது. ஏன் காதோரமாக இந்த நரைமுறை வந்தது என்று நினைத்தான். அது தனக்கு ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கிறது என்றால் முக்கியமான விஷயத்தை யாருக்காவது சொல்ல வேணுமானால் காதோரமாகத்தான் நாங்கள் போய் சொல்லுவோம். பெரும்பாலும் நரைமுடி காதோரமாகத்தான் எல்லாருக்கும் முதல் வர தொடங்கும். இந்த காதோரமாக வந்த நரைமுடியை பார்த்தவுடனே தசரதனுக்கு இது ஏதோ ஒரு முக்கிய செய்தியை எனக்கு சொல்ல வந்திருக்கிறது என்பது போல தோன்றியது. மன்னனே, கம்பன் பாடுகிறான், மன்னனே அவனியை மகனுக்கு ஈந்து நீ பன்னரும் தவம்புரி பருவம் ஈதன கண்ண மூலத்தினில் கலர வந்தன மின்னென கருமை போய் வெளுத்ததோர் மயிர். போதண்டாயினை நீ ஆண்டது இது நாள் வரைக்கும் ஆண்டுட்டு 60,000 ஆண்டுகள் ஆண்ட என்று சொல்கிறாயே, இன்னும் உனக்கு ஆசை தீரவில்லையா? உன்னுடைய மகனுக்கு ஆட்சியை கொடுத்து விட்டு நீ கானகத்துக்கு போய் தவம் செய்கிற காலம் வந்து விட்டது, அதை சொல்லத்தான் வந்தேன் என்று இந்த நரைமயிர் சொல்வது போல இவனுக்கு தோன்றியதான். நாங்களா இருந்தால் அதை பார்த்து எடுத்து அந்த ஒற்றை மயிரை தனியே பிரித்து எடுத்து விட்டு இன்னும் ஒரு 60,000 ஆண்டால் என்ன என்று நினைப்போம். தசரதன் உடனே அந்த இரவே மந்திரி சபையை கூட்டினான். எனக்கு கம்பெனியிலே பல பிடிச்ச விஷயங்களில் இது ஒன்று. காவியம் பாடுகிற பொழுது இதை கண்டுவிட்டான், இந்த எண்ணம் வந்தது. அடுத்த நாள் காலை போய் மந்திரி சபையை கூட்டலாம் என்று இவன் எழுதியிருக்க கூடாதா கம்பன்? அடுத்த நாள் காலையிலே மந்திரி சபையை கூட்டி இந்த விஷயத்தை ஆராயலாம் என்று முடிவு செய்திருக்க கூடாதா? அந்த பொழுதிலேயே உடனே மந்திரி சபையை கூட்டு என்கிறான். என்று எழுதினான் தெரியுமா? நல்லெண்ணங்கள் வருகிற பொழுது மனிதர்கள் அதை உடனே கடைபிடிக்க வேண்டும், உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும். கெட்ட எண்ணங்கள் வருகிற பொழுது அதை தள்ளி வைக்க வேண்டும். அதனால்தான் அவ்வை ஆறுவது சினம் என்றாள். கோபம் வருகிற பொழுது ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. ராமாயணம் என்ன கதை சொல்றதுக்காகவா ராமாயணம்? இதெல்லாம் படிக்கிறதுக்கு தான் ராமாயணம். கெட்ட குணங்கள் கெட்ட ஆத்திரம் வருகிற பொழுது முடிவெடுக்காதே, சினத்தை ஆற விடு, பிறகு முடிவெடு. நல்ல குணங்கள் வருகிற பொழுது அதை உடனே செய்து விடு. அதை எப்ப சொல்லுகிறார் தெரியுமா? திருவள்ளுவர் சொல்லுகிறார், அன்றறிவாம் என்னாது அறம் செய்க. நாளைக்கு செய்வோம் நினைக்காதடா அறத்தை, அப்பவே செய்து அந்த எண்ணம் வந்துதா செய். ஏனென்றால் நாளைக்கு இடையிலே உன் முக்குணம் மாறும், உனக்கு ஏதோ எண்ணம் வந்து அதை விட்டுடுவாய். கோயில் வாசலுக்கு போகிறோம், ஒரு பிச்சைக்காரன் பிச்சை அம்மா பிச்சை என்று கேட்கிறான், பக்கத்தில் போடுகிறோம், கையை வைக்கிறோம், ஒரு 10 ரூபா தாள் வருகிறது, அல்ல 10 ரூபா 1 ரூபா குத்தி வருகிறது. அந்த 1 ரூபா கோயின்ஸை எடுத்து அப்படி கையில் அள்ளி 10ஐயும் சேர்த்து இவனுக்கு போடுவோம் என்று எடுக்கிறோம். உடனே எடுத்து போட்டுட்டா போட்டுடலாம். கொஞ்சம் தாமதிச்சீர்களே ஆனால், மெல்லமா எடுத்தீர்களானால் அவனை பார்த்து என் கையங்காலும் நல்லா தானே இருக்கு, இவனுக்கு என் 10 ரூபா நான் போட வேண்டும் என்ற எண்ணம் வரும். ஒரு 5 ரூபா உள்ள விழுந்துடும். இன்னும் கொஞ்சம் மெல்ல எடுத்தீர்களானால் இவனை பார்த்தா இவனை குடிகாரன் போல தெரிகிறதே, இவனுக்கு போட்டா பாவம் வரும். இப்படியே ஒவ்வொன்றா நினைச்சு வெளியில வர்ற பொழுது வெறுங்கை தான் வரும். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், அன்றறிவாம் என்னாது அறம் செய்க. நினைக்காதடா, நாளைக்கு செய்வோம், அப்பவே செய். இதை உள்வாங்கிக் கொண்டு கம்பன் அந்த ராத்திரியிலேயே சபையை கூட்டுகிறான். அந்த ராத்திரியிலேயே சபை கூட்டப்படுகிறது. மந்திரிமார்கள் வந்து விட்டார்கள், இளையோர்களை எல்லாம் வெளியேற்று என்று விட்டான். மந்திரிமார்கள் வந்தார்கள், வசிட்டமா முனிவர் வந்தார். வந்தவுடனே தசரதன் எழும்பி சொன்ன செய்தி ஒரே ஒரு செய்தி. அதை கம்பன் விரிவாக சொல்லுகிறான், நான் சுருக்கத்துக்காக சொல்லுகிறேன். அவன் சொன்னான், நான் சாப்பிட்ட எச்சிலை திரும்பி சாப்பிட விரும்பவில்லை. இவ்வளவுதான். நீங்களே நினைச்சு பாருங்கள், யாராவது சாப்பிட்ட எச்சிலை திருப்பி சாப்பிடுவார்களா? ஒரு தட்டில் சாதம் எல்லாம் போட்டு பிசைஞ்சு எல்லாம் வச்சு ஏதோ அவசரமாக போய் திரும்பி விட்டுட்டு வந்து ஒரு 2 மணி நேரத்தால் அந்த எச்சில் சாப்பாடை யாராவது தின்னுவானா? அருவருப்பா இருக்காதா? கம்பன் சொல்லுகிறான், நம்முடைய தசரதன் மூலமாக கம்பன் சொல்லுகிறான், நான் என்ன செய்கிறேன், வாழ்க்கையிலே எச்சிலையே தின்று கொண்டிருக்கிறேன். நேற்று தின்ற சோறு தான் இன்றைக்கு, இன்றைக்கு தின்ற சோறு தான் நாளைக்கு, நேற்று விட்ட சாம்பார் தான் இன்றைக்கு. நேற்று விட்ட சாம்பார் நீங்க நினைக்கிறீங்க அதே சாம்பார் என்று. சில வீட்டில் அதே சாம்பார் கூட 4 நாளைக்கு விழும். அந்த கதையை நான் சொல்ல இல்லை.
சாம்பார் என்றால் சாம்பாரை தானே தின்னுகிறாய், பொரியல் என்றால் பொரியலை தானே தின்னுகிறாய், அதே ரசம் அதே தயிர் திரும்ப திரும்ப தின்னுகிறாயே. அதுல இருந்து உனக்கு என்ன தெரிகிறது? ஒன்றிலும் உனக்கு திருப்தி வரவில்லை. ஏதாவது ஒன்றிலே திருப்தி வந்து விட்டால் அதற்கு பிறகு அதை தொடமாட்டோம். அதுக்கு பிறகுதான் நிறைவு என்று பெயர். எங்களுக்கு ஒன்றிலும் நிறைவு வரவில்லை. அதனால்தான் திரும்ப 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 ஒன்றையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தசரதனுக்கு எப்ப இந்த நரைமயிரை கண்டு ஞானம் வந்ததோ அப்பவே இதை நினைச்சான். என்னடா இது, அதே முடி, அதே சிம்மாசனம், அதே மந்திரிமார், அதே செங்கோல், இதை வச்சுக்கொண்டு எத்தனை நாள் தாண்டா இருப்பேன்? இது நம் அரசியலாளர்கள் படிக்க வேண்டிய இடம். எத்தனை நாள் தாண்டா இருப்பேன்? இதுல எனக்கு என்னடா சந்தோஷம் இருக்கிறது? சபையில சொன்னான் தசரதன், எச்சிலை உண்பனோ என்றான். நான் இந்த எச்சில் சாப்பாட்டை திருப்பி திருப்பி தின்ன போகிறான்டா, எனக்கு இது வேண்டாம். அப்ப என்ன செய்ய போகிறீர்கள்? நான் என்னுடைய இந்த ஆட்சியை ராமனுக்கு கொடுத்து விடலாம் என்று நினைக்கிறேன். உங்கள் அபிப்பிராயங்களை சொல்லுங்கள். இதுல ரெண்டு விஷயம் கம்பன் சொல்லுகிற விஷயம். கம்பன்ல எதைத்தான் சொல்வது எதைத்தான் விடுவது என்று தெரியவில்லை. அதுல கம்பன் என்ன சொன்னான்? ரெண்டு பேர்கிட்ட அபிப்பிராயம் கேட்கிறான். ஒன்று உயர்ந்தவர்களிடம் கேட்கிறான், அவர்களிடம் கேட்ட அபிப்பிராயத்தை அப்படியே உள்வாங்கிக் கொள்கிறான். பிறகு தன்னிடம் சிற்றரசர்களிடம் கேட்கிறான். சிற்றரசரும் ராமனை புகழ்ந்து பாராட்டி அவனுக்கு கொடுக்கலாம் என்கிறார்கள். அதற்கு தசரதன் மீள கேட்கிறான், என்ன என் பிள்ளைக்கு ஆட்சி கொடுக்கிறது என்று நான் சொன்ன உடனே அதை ஏற்று சம்மதிக்கிறீர்களே, என் பிள்ளையை பாராட்டினால் எனக்கு மகிழ்ச்சி வரும் என்று சம்மதிக்கிறீர்களா என்று கேட்டான். எப்படிப்பட்ட நேர்மை உள்ள அரசன் என்று நினைத்து பாருங்கள். இதுதான் தமிழ் மரபு. தனக்கு கீழே இருக்கிறவர்கள் சும்மா புகழ்வார்கள். அவரு தான் சரி, உங்க பிள்ளை தான் சரி, அவனுக்கு தான் கொடுங்க என்று சொல்வார்கள். அப்போ இது சொன்ன உடனே அப்படி கேட்கிறான், என் பிள்ளைக்கு நான் என் பிள்ளையின் மேல் இருக்கிற பற்றினாலே நான் கொடுப்போம் என்று சொன்னால் நீங்களும் அதற்கு சம்மதிக்கிறீர்களா என்று கேட்கிறதாக ஒரு இடம். முன்னே சொன்னவர்கள் சொன்ன உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தசரதன் முடிசூட்டுவோம் என்று சொன்ன உடனே கம்பன் சொன்னான், 2 கன்றுக்கு இறங்கும் பசு போல ஆனார்கள் என்றான். ராமனுக்கு முடிசூட்டுவது பொருத்தம், நல்லது, சந்தோஷம். அதே நேரத்திலே இதுவரை எங்களோடு முடியோடு இருந்தாயே, உன் தலையிலே இருந்து முடி கலரப் போகிறது என்று நினைத்த உடனே கவலை. இவனுக்கு கொடுப்பதா இவனுக்கு விடுப்பதா என்று தெரியாமல் அவர்கள் தத்தளித்தார்கள் என்று பாடினான் கம்பன். இப்போ முடிசூட்டு வைபவம் நிறைவு தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அதில் பல விஷயங்கள் இருக்கிறது. நான் மேலே போகிறேன். அடுத்த நாள் உங்களுக்கு கதை தெரியும். கையையை மாற்றுகிறாள். கையேயி தசரதனிடம் மனம் வேண்டி அதை நிப்பாட்டி விடுகிறாள். ராமனுக்கு முடிசூட்டு விழா இல்லை. முடிசூட்டு விழா என்ற செய்தி கேள்விப்பட்டதுமே கோசலை மனதிலே ஒரு துணுக்கம் ஏற்படுகிறது. அதுதான் உயர்ந்த பெண்களுக்கு இருக்கிற பண்பு. ஆண்கள் அறிவு மிகுந்தவர்களாக இருக்கலாம், பெண்களுடைய உணர்வுக்கு கிட்டே நிற்க முடியாத ஆண்கள். தசரதனுக்கு முடிசூட்டு விழா என்ற உடனே கோசலை பயந்து உடனே சுமித்திரையையும் கூட்டிக் கொண்டு கோயிலுக்கு போவதாக கம்பன் பாடுகிறான். அப்போ அடுத்த நாள் முடிசூட்டு விழா குழம்பி விட்டது. முடிசூட்டி கொண்டு ராமன் வருவான் வருவான் என்று கோசலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆனால் ராமனை காணவில்லை. கடைசியிலே ராமன் வருகிறான். அவனுடைய தலையிலே முடியில்லை, கொற்றவன் குடை இல்லை. வந்த ராமனை பார்க்கிறாள் கோசலை. இது நான் ரொம்ப ரசித்து படித்த இடங்கள்ல இந்த இடம் ஒன்று பாருங்க. நான் பல இடத்துல சொல்லி இருக்கிறேன். முடியும் இல்லை, கொற்றவன் குடையும் இல்லை, முடி மஞ்சன புனித நீரால் நனைந்துள்ளது, தலையிலே ஈரம் இல்லை. அப்ப அபிஷேகம் நடக்கவில்லை. அப்ப ஏதோ முடிசூட்டு விழா குழம்பி விட்டதை கோசலை உணர்ந்து கொண்டாள். உடனே என்ன செய்கிறாள்? அவள் மனதுக்குள்ளே நினைக்கிறாள், நான் வயதானவள், எத்தனையோ அனுபவம் பெற்றவள். ஒரு எதிர்பார்ப்புக்கு பிறகு அந்த எதிர்பார்ப்பு தோற்கிற பொழுது அதை தாங்குகிற மனநிலை எனக்கு உண்டு. இந்த ராமன் சின்ன பிள்ளை ஆயிற்றே. நேற்று தான் ராத்திரி கூப்பிட்டு அவனுக்கு முடிசூட்டு விழா என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு முடிசூட்டு விழா இல்லை என்றால் அவன் தடுமாறி போவானே, அவன் கவலைப்பட போகிறானே என்று கோசலை நினைக்கிறாள். ராமன் என்ன நினைக்கிறான் தெரியுமோ? ஐயோ, என் அம்மா பிள்ளைக்கு முடிசூட்டு விழா என்று சந்தோஷப்பட்டிருப்பாளே, இன்றைக்கு முடிசூட்டு விழா இல்லை என்றதும் அவள் கவலை போட போகிறாளே என்று ராமன் கவலைப்படுகிறான். எப்படிப்பட்ட பிள்ளை, எப்படிப்பட்ட அம்மா பாருங்கள். வருகிறான் ராமன். உடனே கோசலை நிதானமாக பேசுகிறாள்.
ஒரு பட்டத்தரசி எப்படி பேச வேண்டுமோ பேசுகிறாள். என்ன கேட்டால் தெரியுமா? ராமா, உனக்கு முடிசூட்டு விழா தடைபட்டதா என்று கேட்கவில்லை. அவள் என்ன கேட்டால் தெரியுமா? இந்த நாட்டுக்கான முடிசூட்டு விழா நின்று விட்டதோ, இதுதான் கேட்டாள். டேய், ஒரு நாட்டில் நீ ஒரு ஆள் தாண்டா, அது ரொம்ப முக்கியம் இல்லை. முடிசூட்டு விழா நிற்க கூடாது. ஆகவே அந்த முடிசூட்டு விழாவுக்கு உரிய ஆயத்தங்களை பண்ணினார்களே, அது நின்று விட்டதோ என்று கேட்டவுடனே ராமன் கிட்டடியிலே வந்தான். என்றா இவன் நினைக்கிறான் இவள் தடுமாறி விடக்கூடாது என்று, இவள் நினைக்கிறான் இவன் தடுமாறக்கூடாது என்று. நான் விளையாட்டாக சொல்வேன், ஒரு ஊரிலே ஒரு ஹார்ட் பேஷண்ட், அப்பதான் ஆபரேஷன் பண்ணி இருந்தார்கள். அவருக்கு பரிசு சீட்டு எடுத்திருந்தார். 10 கோடி ரூபாய் விழுந்து விட்டது. வீட்டுக்காரர்கள் பார்த்தார்கள் 10 கோடி இவருக்கு, இதை எப்படியாவது இவருக்கு சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்று தெரியவில்லை. அப்பதான் ஆபரேஷன் நடந்திருக்கிறது. டாக்டரிடம் போய் சொன்னார்கள், ஆபரேஷன் பண்ண டாக்டரிடம் போய் சொன்னார்கள், டாக்டர் இப்படி ஒரு 10 கோடி ரூபாய் இவருக்கு பரிசு விழுந்து விட்டது, சொல்லலாமா இல்லையா? நல்ல காலம் நீங்க என்னிடம் வந்தீர்கள். அவருக்கு எப்படி சொல்ல வேணும் என்று ஒரு முறை இருக்கிறது, நான் சொல்லுகிறேன், கொண்டாங்கள் பரிசு சீட்டை என்று கொண்டு டாக்டர் வந்தார். வந்து இந்த பேஷண்ட் எழும்பி இருந்தார். டாக்டர் கேட்டார், எப்படி நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டார். ஓ, நலமாய் இருக்கிறேன் என்றார் அவர். உங்க புண்ணியத்திலே நலமாய் இருக்கிறேன் என்றார். டாக்டர் கேட்டார், எனக்கு ஒரு சின்ன விளையாட்டு பண்ணலாம் என்று தோன்றுகிறது. பேஷண்ட்டை பார்த்து, சும்மா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு பரிசு சீட்டிலே ஒரு 10,000 விழுந்தா என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாராம் இவற்றை டெக்னிக். அவர் உடனே சொன்னார், 10,000 ரூபாய் விழுந்தா கடவுள் தானே என்ன காப்பாற்றினார், கோயிலுக்கு ஒரு அன்னதானத்துக்கு கொடுத்துருவேன் என்றார். திருப்பி இப்போ டாக்டர் சிரிச்சுட்டு, அப்படியா, அப்ப நான் இப்ப இன்னும் கொஞ்சம் கூட கேட்கிறேன், உங்களுக்கு 1 லட்சம் விழுந்தது என்றால் என்ன செய்வீர்கள் என்றார். தர்மமா போகட்டும் என்று இந்த வயோதிபர் இல்லத்துக்கு கொடுத்துருவேன் என்றான். இப்ப என்ன நல்லது, நிதானமா இவர் இருக்கிறார். அடுத்தது கேட்டார், 1 லட்சம் விழுந்தா என்ன செய்வீர்கள்? அது 1 லட்சம் தான் சொல்லிட்டார். அதுக்கு பிறகு 10 லட்சம் விழுந்தா என்ன செய்வீர்கள்? எங்க கோயில், குடும்ப கோயில், குலதெய்வம், ரொம்ப நாளா அதுக்கு ஒன்றும் சேவை பண்ணாமல் இருக்கிறார்கள், அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுவேன். ரொம்ப நல்லது. இப்போ கடைசி கேள்வி கேட்க போகிறேன். ஒரு பரிசு சீட்டிலே உங்களுக்கு 10 கோடி ரூபாய் விழுந்தா என்ன பண்ணுவீர்கள் என்றார். உடனே அந்த பேஷண்ட் சொன்னார், நான் உயிரோடு இருக்கிறதுக்கு நீங்க தானே டாக்டர் காரணம், 10 கோடி விழுந்தா உங்களுக்கு தந்துருவேன் என்றார். டாக்டர் உடனே கீழே மயங்கி விழுந்துட்டார். பாருங்க, இவரை சமாதானப்படுத்த வந்தவர் அவர் விழுந்து போனார். இப்போ கோசல ராமன் சந்திப்பு இருக்கிறதே கிட்டத்தட்ட அந்த மாதிரி சந்திப்பு. அவளை இவர் சமாதானப்படுத்த, இவர் அவரை சமாதானப்படுத்த. இப்ப ராமன் வந்தான், முடிசூட்டு விழா இல்லை என்று சொல்லவில்லை. முடிசூட்டு விழா நின்றதோ என்று தானே கேட்டாள். முடிசூட்டு விழா நடக்கும், முடிசூட்டு விழா உன் காதல் மைந்தன் பரதனுக்கு நடக்கப் போகிறது என்றான். உன் காதல் மைந்தன் பரதனுக்கு நடக்கப் போகிறது. கோசலை ஒரு நிமிஷம் இப்படி கண்ணை மூடி சிந்திச்சிருப்பாள். சிந்திச்சிட்டு விட்டு சொன்னாள், முறைமை என்று ஒன்று உள்ளது. முறைமை என்று ஒன்று உள்ளது. இந்த சூரியகுல வம்சத்திலே மூத்த பிள்ளைக்கு தான் ஆட்சி கொடுப்பது என்று ஒரு முறைமை காலாகாலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அங்கதாண்டா ஒரு சிக்கல் இருக்கிறது. முறைமை என்று ஒன்று உள்ளது. பரவாயில்லடா, பரதனுக்கு தானே கொடுக்க போகிறார்கள், அதை சொல்ல. அவள் என்ன சொன்னாள் தெரியுமோ? பரதன் நின்னினும் நல்ல நாள், மும்மையின் நிறைகுணத்தவன் நின்னினும் நல்ல நாள். அவன் உன்னை விட நிறைகுணம் உடையவனடா, அவன் உன்னை விட பெட்டரான ஆளுடா, அவனுக்கு ஆட்சி போனா நல்லதுதான் என்று விட்டாள் கோசலை. ராமன் நான் நினைக்கிறேன் இப்படி கொளற உயர்த்தி விட்டிருப்பான், இந்த அம்மாவுக்கு நான் பிறந்தனேன். நின்னின் நிறைகுணத்தவன் நின்னினும் நல்ல நாள். இதுக்கு மேல நான் கதையை கொண்டு போகல. 2வது இடம். முதல் என்ன விஸ்வாமித்திரர் சொன்னார், இந்த ராமனுக்கு இந்த பரதன் சமமானவன் என்றார். இப்ப கோசலை என்ன சொன்னால், இந்த ராமனை விட பரதன் நல்லவன் என்று விட்டார். ஒருபடி மேல போயிட்டது. முதல் ராமனும் பரதனும் சமன் விஸ்வாமித்திரர் வாயாலே. இப்ப கோசலை வாயாலே ராமனை விட பரதன் உயர்ந்தவன். 2வது இடம். 3வது இடத்துக்கு போகிறேன். பரதன் வந்து ராமனை அழைத்து வர வரும் என்று காட்டுக்கு போகிறான். காட்டுக்கு போனால் அந்த பக்கத்திலே குஹன், இந்த பக்கத்திலே பரதனும் படையும். பெரிய தூசி படலம் கிளம்புவதை பார்த்துவிட்டு அந்த பக்கத்திலே இருந்த பரதன், குஹன் ஒரு கட்குன்றிலே ஏறி பார்த்தான். ஒரு பெரிய படை வருகிறது, பரதன் வருகிறான். லட்சுமணன் தான் இந்த வீட்டில் நடந்த கதையை குஹனுக்கு சொல்லி இருந்தான்.
ஆகவே பரதனை தப்பாத்தான் சொல்லி இருப்பான். அந்த எண்ணமோ என்னவோ தெரியவில்லை. காட்டுக்கு அனுப்பிய ராமனை காட்டுக்கு அனுப்பியது போதாதென்று ராமனை கொல்லவும் வந்து விட்டானா பரதன் என்று கோவிக்க தொடங்கினான் குகன். 6 ஆழ நெடுந்திரை 6 கடந்து இவர் போவாரோ, வேடர் விடுந்தரம் வண்ணவர் மார்பினில் மாயாவோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லன்றோ, ஏழமை வேடன் என குகன் என ஏசாரோ என்று பாடி முடிக்கிறான். மேலே இருந்து சத்தம் போடுகிறான். போட்டு விட்டு தன் படையை எல்லாம் கூப்பிட்டான். வாங்கடா வாங்கடா, யுத்தத்துக்கு நேரம் வந்து விட்டது. எல்லாரும் அம்பை தீட்டிட்டாங்க. இப்ப குகன் கூட தன்னுடைய வில்லிலே ஒரு அம்பை போட்டு இழுக்கிறான். இழுத்து நேரா பார்க்கிறான். அந்த பக்கத்திலே பரதனுடைய மார்புக்கு குறி வச்சு விட்டான். பரதனுக்கு யுத்தம் செய்யற நோக்கமே இல்லை. அவன் பேசாம இப்படி தலையை வச்சு கும்பிட்டு கொண்டிருக்கான். மாருக்கு அம்பு போடுறது லேசு. இப்படி வச்சா இவன் தலையிலே கும்பிட்டு கொண்டு இருக்கிற பொழுது இதை பார்க்க வேண்டியவன் பார்த்தான். யார்? முதலமைச்சரனாகிய சுமந்திரன் பார்த்தான். ஐயோ, அவன் அம்பு போட போகிறானே, இவன் கும்பிட்டு கொண்டு நிற்கிறானே என்று நினைத்து பயந்த சுமந்திரன் மெல்ல பரதனுக்கு கிட்டே வந்தான். வந்து, பரதனே ஒன்றை கவனி, எதிரிலே ஒருத்தன் நிற்கிறான், கவனித்தாயா? கங்கை இரு கரையுடையான், கணக்கிறந்த நாவாயான், உங்கள் குல தனிநாதற் குருதுணைவர் உயர்தோளான், வெங்கரையின் ஏரணையான், விப்பிடித்த வேளையினான், கொங்கலரும் நருந்தந்தார் குகனென்னும் குறியுடையான், கற்கானா திண்மையான், கரைகானா காதலான், அக்காணி நின்றமைந்த அழகமைந்த மேனியான். இப்படி அடிச்சு கொண்டு போய் சொன்னான். நிற்கானும் உள்ளத்தான் நேர் எதிர் நின்றனன் என்றான். பக்கத்தில் வந்து சொன்னான், டேய், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? உன்னை காணும் உள்ளம் என்றது அர்த்தம். உன்னை ஒரு கைபாக்கண்டு வந்து நிற்கிறான்டா. நிற்கானும் உள்ளத்தான் நேர் எதிர் நின்றனன் என்றான். இப்ப என்ன தெரியுமோ? சண்டை ஊட்டுவதற்குரிய எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். உன்னை ஒரு கைபாக்கண்டு வந்து நிற்கிறான். நாம யாராவது ஒருத்தர் மேல நம்மை பகைப்பித்தால் உடனே பகைச்சிருவோம். நம்ம மனம் அந்த லெவல்ல இருக்கும். பரதனுக்கு இவ்வளவும் சொல்லியும் கோபமே வரையில்லையாம். இவ்வளவு பேசியும் பரதன் மனதிலே கோபமே வரவில்லையா. அவனுக்கு குகன் சொன்ன, இந்த சுமந்திரன் சொன்னதுல ஒரே ஒரு வரி மட்டும்தான் காதுல விழுந்துதாம். என்னது? உங்கள் குல தனிநாதற்கு உறுதுணைவன். இதை விட வேற ஒன்றும் அவனுக்கு காதல, உங்க அண்ணாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் என்றதை மட்டும் காதல வாங்கி கொண்டான். அதனாலே என்ன சொன்னான்? உறுதுணைவன், உயர்தோழ்வான், வெங்கரியின் நேரணையான், விற்படித்த வேளையனான் என்று எல்லாம் சொன்ன உடனே வந்தான். குகனை பார்த்தான், கையெடுத்து இப்படி கும்பிட்டான். அந்த கரையிலே இருந்த குகன் இப்ப இப்படி கையை வச்சு பார்த்தான். சண்டைக்கு ஒருத்தன் வருவான் என்று பார்த்தா கும்பிட்டு கொண்டு ஒருத்தன் வருகிறானே, இவனுக்கு அது தாங்க முடியவில்லை. நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான், அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான், தவவேடம் தலை கொண்டான், துன்பம் ஒரு முடிவில்லை, திசை நோக்கி தொழுகின்றான், எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு என்றான். அவனால தாங்க முடியவில்லை. இவன் என்னடா இவன் நிற்கிறான், இவன் இப்படி சண்டைக்கு வருவான் என்று எதிர்பார்த்தால் இவன் கும்பிட்டு கொண்டு நிற்கிறானே, அவனுடைய முகத்தை பார், கலை இழந்த முகமாக இருக்கிறானே, இவனா சண்டைக்கு வருகிறவன் என்று நினைத்தான். அதுல கம்பர் எத்தனையோ நயங்களை எல்லாம் வைக்கிறார். அந்த பாடல்களுக்கு இடையிலே முதல் துள்ளி குதிக்கிறான் குகன், சண்டை பிடிக்க துள்ளி குதிக்கிறான். கட்டிய சுரியன், கடித்த வாயினன், வெட்டிய மொழியினன், விழிக்கும் கண்ணினன், கொட்டிய துணியினன். அதான் வயசு போனா எல்லாம் மறந்து போதியா, இளமையிலேயே இவங்கட மாதிரி படிச்சிருவானும். குறித்த கொம்பினன், கிட்டிய தமரென கிழிந்த தோழினான். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? முதல் பேசுகிற பொழுது கிட்டிய தமரென, கம்பன் போடுகிற சொல்ல பாருங்க, கிட்டிய தமரென கிளர்ந்த தோழினான். எங்க ஐயா தான் சொல்லுவார், இதுக்கு 2 அர்த்தம் சொல்லுவார். கிட்டிய தமர் 2 அர்த்தம். கிட்டியது அமர் என கிளர்ந்த தோழினான். இந்த பாட்டு வரி கிட்டியது அமர், அமர் என்றால் சண்டை, சண்டை வந்துட்டு என்று தோல் பூரிச்சுதான் குகனுக்கு, இது ஒரு அர்த்தம். பிறகு என்னாச்சு தெரியுமோ? பரதனை கண்ட உடனே அதெல்லாம் இல்லாம போச்சு. கிட்டிய தமர் என கிளர்ந்த தோழினான், எனக்கு ரொம்ப நெருக்கமானவன் என்று இப்ப அந்த அன்பிலே தோல் கிளர்ந்தது என்கிறார். இதை சொல்லிட்டு எங்க ஐயா சொல்லுவார், இந்த தமிழ் பாருங்க, கிட்டியது அமர் என்றால் பிரிக்கிறது, கிட்டிய தமர் என்றால் சேர்க்கிறது. பிரித்தால் பகை, சேர்த்தால் நட்பு வரும் என்பதை காட்டுவதற்காகவே கம்பன் அந்த அடியை போட்டான் என்பார் எங்கள் ஐயா. இப்படி வந்து சேர்ந்து விட்டான், வருகிறான். உடனே படைகளை எல்லாம் திசை திருப்புவதற்காக படகுகளை ஏற்றி கொண்டு மறுகரைக்கு வந்தான். மறுகரைக்கு வந்தவன் பரதனை இவன் கும்பிட்டானா, இவன் பரதனை கும்பிட்டானா என்று தெரியவில்லை. எல்லாம் முடிந்த பிறகு குகன் பரதனை பார்க்கிறான்.
என்னடா நீ ஒரு மனுஷன், ஆட்சிக்காக அவனவன் என்னென்னவோ பண்ணி கொண்டிருக்கிறானே. எத்தனை நாட்டிலே பெற்ற தந்தையை கொன்றார்கள், தமையனை கொன்றார்கள், ஆட்சிக்காக அவனவன் என்னென்னவோ பண்ணி கொண்டிருக்கிறார்களே. நீ அம்மாவும் அப்பா, அம்மா வரம்பாங்க, அப்பா கொடுக்க அந்த ஆட்சியை வாங்கி ஆள வேண்டிய நீ அதை விட்டு இங்கே வந்திருக்கிறாயே என்று குகன் கவலைப்பட்டான். தாதை தந்த வரத்தை, தாதை தந்த தாய் வேண்டிய வரத்தினாலே தாதை தந்த உதவிய இந்த போனியை தீவினை என்ன நீக்கி சிந்தனை முகத்தில் நீக்கி போயினை என்ன போது புகழை நோய். குகன் பரதனை பார்த்து பேசுகிறான். அப்பா தந்த, அம்மா வரம் வாங்கினால் அப்பா கொடுத்தார், அந்த வரத்தை வாங்கி வைத்துக் கொண்டு நீ ஆள தெரியாமல் இந்த காட்டுக்கு வந்திருக்கிறாயேப்பா. போயினை என்ற போது புகழினோய் நின் தன்மை நோக்கின். என்ன சொன்னான் தெரியுமா? 1000 ராமர் நின்கள் அவரோ தெரியினம்மா. 1000 ராமர் உனக்கு சமமா வருவாங்களாடா? குகன் பேசினான். இந்த இடத்துல எடிட் பண்றேன், எல்லாம் எடிட் பண்ணி தான் இன்னைக்கு பேச்சு. முதல் பேச்சு என்ன? ராமனும் பரதனும் சமன், விஸ்வாமித்திரர். பிறகு பேச்சென்ன? கோசலை சொன்னாள் ராமனை விட பரதன் உயர்ந்தவன். இப்ப மூன்றாவது பேச்சென்ன? குகன் சொல்லுகிறான் 1000 ராமருக்கு சமமானவன் நீ. இப்படியே உயர்ந்து விட்டான். கடைசி காட்சி சொல்லி முடிக்கிறேன். எல்லாம் முடிந்து விட்டது, யுத்த காண்டம் முடிந்து விட்டது. ராமன் திரும்பி வருகிறான். ராமன் திரும்பி வருகிற பொழுது அபிமன்யு முனிவர் வேண்டிக் கொள்ள விருந்துக்கு தங்கி விடுகிறான். குறித்த நேரத்தில் ராமன் வரவில்லை என்று நெருப்பு மூட்ட சொல்லிவிட்டான். நான் உயிர் விட போகிறேன் என்று நெருப்பு மூட்ட சொல்லிவிட்டான் பரதன். அந்த நெருப்பு குண்டத்திலே ஏறி நிற்கிறான். பக்கத்திலே சத்ருகன் நிற்கிறான். சத்ருகனை கூப்பிட்டான், இங்கே வாடா என்று கூப்பிட்டான். சத்ருகன் வந்தான். நான் நெருப்பிலே விழப்போகிறேன், இந்த ஆட்சியை நீதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கென்றால் என்ன நடக்கும்? அவன் சொல்லி முடிக்கிறதுக்கு முதல் குண்டத்துக்குள்ளே அவனை தள்ளி விட்டிருப்பான் இன்றைய சத்ருகன். இதை சொன்ன உடனே பார்க்கிறான் சத்ருகன், அவனுக்கு பதறி போகிறது. கிட்டடியிலே வருகிறான். பரதனை கூப்பிடுறான், இங்க வா, நான் சொல்றதை கேள். காணாத நிலமகளை கைவிட்டு போனானை காத்து பின் போனானும் ஒரு தம்பி. காட்டுக்கு போ என்று சொன்ன உடனே காட்டுக்கு போனானே ராமன், அவனை காப்பதுதான் என் வேலை என்று அவனுக்கு பின்னாலே லட்சுமணன் போனானே, அவன் ராமனுக்கு தம்பியா இல்லையா? தம்பி. போனான் தான் வருமவதி போயிட்டென்னா ஆனான உயிர் விடுவேன் என்று அமைவானும் ஒரு தம்பி. போனவன் வர ஒரு நிமிஷம் பிந்தி போச்சுண்டி, இப்ப நெருப்புல விழப்போற என்று சொல்றியே, நீயும் ராமனுக்கு தம்பி தானே? தம்பி. அதுக்கு பிறகு சொன்னான், நானாமல் நானோ இவ்வரசாள்வேன். என்னடா என்ன வெக்கங்கட்டவன் நினைச்சிட்டியாடா? அவன் ஆட்சி வேணாம்ட்டு காட்டுக்கு போறான், அவனுக்கு பின்னால் ஒரு தம்பி போறான், அவன் வரவில்லை என்று நீ நெருப்புல விழ போகிறேன் என்ன ஆள சொல்கிறாயே? நான் என்ன வெக்கங்கட்டவன் என்று நினைச்சாயா என்று கேட்டான். நானோ இவ்வரசாள்வேன், என்னே இவ்வரசாட்சி இனிமை அம்மா. அப்படி என்னதான்டா இந்த அரசாட்சியில இருக்கு? ராமாயணம் படிக்க வேணும் பாருங்க. படித்தாதான் இந்த மனநிலை வரும். எவனுக்கு ஆட்சி வேண்டாம் என்ற எண்ணம் இருக்கிறதோ அவன் தான் ஆள வேண்டும். அப்பதான் அந்த நாடு உருப்படும். அந்த நாடு உருப்படும். ராமாயணத்தை படித்தாதான் வரும். நானோ அரசாள்வேன், என்னே இவ்வரசாட்சி இனிமையம்மா என்றான். பரதன் பார்த்தான், இவனோட பேசி பிரியான், வாடா 2 பேருமா குதிப்போம். இந்த செய்தி கேள்விப்பட்டு கோசலை ஓடி வருகிறாள். ஓடி வந்து பரதனை பார்த்து நில் 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 என்று தடுத்தாள். பரதன் திரும்பி பார்த்து என்னம்மா என்று கேட்டான். டேய், உனக்கு ஒன்று சொல்ல போகிறேன் கேள். நீ இப்ப யாருக்காக நெருப்பிலே குதிக்க போகிறாய்? என் அண்ணன் ராமன் வரவில்லை, அதனாலே குதிக்க போகிறேன். அப்படியா? ராமனுக்கு யார் தெய்வங்கள்? அம்மாவும் அப்பாவும் தான் ராமனுக்கு தெய்வங்கள். அது உனக்கு தெரியும் தானே? ராமனுக்கு அம்மா அப்பாவும் தெய்வங்கள். இப்போ நான் சொல்லுகிறேன், நான் ராமனுடைய அம்மா அல்லவா, தெய்வத்தின் தெய்வம் சொல்லுகிறேன், நீ நெருப்பில குதிக்கப்படாது என்றாள். நாங்க என்ன இதுதான் சந்தர்ப்பம் இறங்கி இருப்போம். பரதன் சொன்னான், இந்த இப்படியான தர்க்கம் பண்ணி எல்லாம் செய்யறதெல்லாம் ராமனோட வச்சுக்கொள்ளம்மா, எனக்கு இது சரி வராது. தாய் சொற்கேட்டலும் தந்தை சொற்கேட்டலும் ஈசற்கே கடன், என் கடன் அன்று. நான் நிச்சயம் நெருப்பிலே குதிப்பேன் என்ற உடனே அவள் சொன்னாள், என்னப்பா சொல்லுகிறாய்? அண்ணன் வரவில்லை என்று நெருப்பிலே குதிக்க போகிறாயா? இது என்ன பதில் சொல்வது? எண்ணில் கோடி ராமர் அண்ணல் உன் அருளுக்கு அருகாவரோ என்று சொல்ல முடிக்கிறாள். கோடி ராமர் இருந்தாலும் உனக்கு கிட்ட வருவாராடா? நீ தர்மம் நிற்குமாடா என்று சொல்லி முடிக்கிறாள்.
இப்ப எடிட் பண்றேன், நிறுத்தி விட்டேன். முதல்ல இருந்து வாருங்கள். விஸ்வாமித்திரன் சொன்னான் ராமனும் பரதனும் சமம் என்றான். பிறகு கோசலை ராமனை விட பரதனை விட ராமனை விட பரதன் சிறந்தவள் என்றான். சரி. மூன்றாவது, கங்கை கரையிலே குகன் பார்த்து விட்டு 1000 ராமரும் உனக்கு கிட்ட வர மாட்டாதென்றான். அடுத்தது இப்ப 4வது காட்சி, கோசலை சொன்னாள் எண்ணில் கோடி ராமரும் அண்ணல் நினைக்க அருளுக்கு அருளாவரோ. இப்ப கோடி ராமனை விட உயர்ந்து நிற்கிறான் பரதன். இப்ப கேள்வி என்னவென்றால், ராமனை விட பரதன் உயர்ந்து விட்டான். ராமன் உயர்ந்தவன். ராமன் உயர்வதற்கு என்ன எல்லாம் செய்தான். ராமன் உயர்வதற்கு அரக்கர்களை கொன்றான், முனிவர்களுக்கு அபயம் கொடுத்தான், தீயவர்களை அழித்தான், இப்படி எத்தனையோ காரியங்களை வில்லை வளைத்தான். இப்படி பெரிய பெரிய பராக்கிரமங்களை எல்லாம் செய்துதான் ராமன் உயர்ந்தான். ராமனை விட உயர்வதற்கு பரதன் என்ன செய்தான்? ஒன்றும் பண்ணவில்லை, சும்மா இருந்தான். அங்கே இருக்கிற பொழுதும் சும்மா இருந்தான், நந்தியம்பதியிலே வந்திருக்கிற பொழுதும் சும்மா இருந்தான். ஒரு அரக்கனை கொன்றதாகவோ ஆட்சி தீமையை அளித்ததாகவோ இல்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டு ராமன் அடைந்த உயர்வை ஒன்றுமே செய்யாமல் பரதன் எப்படி அடைந்தான்? இதுதான் கேள்வி. இப்போ புதுக்கோட்டைக்கு நான் என்ன சொல்லி தந்துட்டு போகிறேன் என்றால், ஒன்றும் செய்யாமல் உயர்வது எப்படி? இலங்கையிலிருந்து வந்து இது கூட சொல்லித்தராட்டி அது பாவம் அல்லவா? ஒன்றும் செய்யாமல் உயர்வது எப்படி? கம்பன் வழி சொல்லுகிறான். என்ன செய்கிறான் என்றால், முதலிலே உன்னுடைய அகத்தையும் புறத்தையும் ஒன்றாக்கு. முதல் வேலை, உன்னுடைய அகத்தையும் புறத்தையும் ஒன்றாக்கு. பல பேருக்கு அகமும் புறமும் ஒன்றில்லை. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும் என்று வள்ளலார் பாடினாரே. நம்மில் பல பேருக்கு உள்ளத்தை போல உடல் இல்லை, உடல் செயற்பாடு இல்லை. ஆகவே முதல் அகத்தையும் புறத்தையும் ஒன்றாக்கு. அகத்தையும் புறத்தையும் ஒன்றாக்கிவிட்டு அகத்தை வளர்த்து கொண்டு போ, புறம் தானாக வளரும். இப்ப இங்க பாருங்க, இப்ப இந்த அட்டை இருக்கிறதே, இது ஒரு பக்கம் என்று வையுங்க. இந்த பக்கமும் இந்த பக்கம் ஒரே ஒரு தாள் என்று வையுங்க. இது ஒரு தாளினுடைய 2 பக்கம். இந்த பக்கத்தை நான் வளர்ந்தால் இந்த பக்கம் வளருவது தானாக வளரும். அதை ஒருத்தரும் கஷ்டப்பட்டு வளர்க்க தேவையில்லை. அது நீளும் என்றால் இது நீளும். ஒரு நாணயத்தினுடைய ஒரு பக்கம் பெருசாகும் என்றால் மற்ற பக்கம் பெருசாகும். ஆகவே முதல் வழி என்னவென்றால், அகத்தையும் புறத்தையும் ஒன்றாக்க வேண்டும். ஒன்றாக்கிய பிறகு அகத்தை வளர்த்து கொண்டே போ. புறத்தில் நீ எந்த காரியம் செய்யாவிட்டாலும் நீ உயர்ந்து கொண்டு போவாய். இதைத்தான் வள்ளுவனும் சொன்னான், கம்பனும் சொல்கிறான். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு என்று சொன்னானே. தண்ணி உயர உயர மலர்ந்து எழுவது போல உன் உள்ளம் உயர உயர உன் வாழ்வு உயரும். அதையேதான் கம்பன் பரதனிலே வைத்து காட்டுகிறான். ராமனை போல் அவன் எந்த சாதனையும் செய்யவில்லை, ஆனால் அகமும் புறமும் ஒன்றாக இருந்தான். அதைத்தான் அவன் பிறந்த பொழுது நெல்லிக்கனியை வைத்து சொன்னான், இவன் அகமும் புறமும் ஒன்றானவன். அதனாலே அகம் வளர வளர அவன் புறம் ராமனை விட அதிகமாக வளர்ந்தது என்ற செய்தியை சொல்லி திருக்குறளுக்கு இலக்கியம் படைத்தார் கம்பர். அதிலே இருந்து நாம் படிக்க வேண்டிய பாடம், அகத்தையும் புறத்தையும் ஒன்றாக்குங்கள். ஒன்றாக்கிவிட்டு பேசாமல் இருந்து அகம் வளருங்கள், புறம் தானாக வளரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.